ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையால் ஏற்படும் சாதக பாதகங்கள் என்னென்ன என்பது குறித்து முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டுள்ளார். அவருடன் செய்தியாளர் ராதா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரம் நாடு முழுவதுமே சூடுபிடித்திருக்கும் இந்த நிலையில அதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். அரசியல் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மேலும் அதனுடைய நிறை குறைகள் பத்தி சொல்லுங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு ஹை பவர் கமிட்டி ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணதுலேருந்து அதுலேருந்து பண்ணியிருக்காங்க அந்த மசோதாவை. அதில் மெயின் ஃபீச்சர் என்னன்னாக்கா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸும் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸும் சேர்ந்து ஒரே சமயத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர அதுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தில் மாற்ற வேண்டிய மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் என்ன மெயின் ப்ராப்ளம் என்னவென்றால் இந்த 2029 இந்த டார்கெட் டேட் என்று வைத்திருக்கிறார்கள். அதில் எல்லா எலெக்ஷனும் சேர்த்து பண்ணணும்னு வச்சுருக்காங்க. அது தவிர லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸுங்கிறது பஞ்சாயத்து கார்பரேட் எலெக்ஷன்ஸ்லாம் ஒரு 100 தினங்களுக்குள்ளே அதுக்குள்ளே நடத்தணும்னு ஒரு இது வச்சுருக்காங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது அரசியலமைப்பு சட்டத்தில் வெறும் பார்லிமெண்ட் மெஜாரிட்டியோட போருமா இல்லை அதுக்கு ஸ்டேட் கன்சென்ட் வேணுமா என்ற ஒரு சர்ச்சை இருக்கிறது. அது இருந்தாலும் இது நடப்பது ஒரு நல்ல முடிவு என்று சொல்லலாம். சரி, இப்போ கடந்த மக்களவை தேர்தலில் 7 கட்டங்களா தேர்தல் நடந்துச்சு. அப்போ ஒரே கட்டமாக அவங்களால தேர்தல் நடத்த முடியாததுனால 7 கட்டங்களா தேர்தல் நடந்துச்சு. இந்த முறை மக்களவை நாடாளுமன்ற தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டுத்தையுமே ஒரே கட்டமாக நடத்த முடியுமா? நிச்சயமா முடியாது. ஒரே கட்டமாக நடத்த முடியாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் 2-3 ஃபேஸஸ், அதாவது 3 கட்டங்களாக நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஏனென்றால் இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், அது தவிர வன்முறை, இந்த மாவோயிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், நக்சலைட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அதிக ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. அதனால் ஒரே சமயத்தில் ஒரே நாளில் எல்லா எலெக்ஷன் நடத்த முடியுங்கிறது அது சாத்தியம் இல்லை. அதனால ஒன்றும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால் ஒவ்வொரு மாநிலத்திலும் 2-3-4 ஃபேஸில் எலெக்ஷன் நடத்துவதற்கு பதிலாக ஒரே நாளில் நடத்த வேண்டும். நேரமும் குறையும், செலவும் குறையும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னால அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இது எப்படி சார் சாத்தியம்? 7 கட்டங்கள் நடத்த வேண்டிய நிர்பந்தத்தை மாற்ற வேண்டும். என்ன பண்ண நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரே நாளில் எலெக்ஷன் நடத்தணும். இப்போ ஒரு 26-27 மாநிலங்கள் இருக்கின்றன, யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கின்றன. 30 நாளில் இந்த எலெக்ஷன் நிச்சயமாக பண்ணிடலாம். அதுக்கு அஃப்கோர்ஸ் இந்த பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க, போலீஸ் ஃபோர்ஸஸ், சென்ட்ரல் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், அவங்களுக்கு நம்பர் அதிகம் தேவைப்பட வேண்டியிருக்கும். அது நிறைய ஆட்களை ரெக்ரூட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி மிஷின்ஸ், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நிறைய வேண்டியிருக்கும். இப்போ இருக்கிற அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை விட கூடுதலாக இன்னும் எவ்வளவு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவைப்படுது? நிதியும் இன்னும் அதிகமாக எவ்வளவு சார் தேவைப்படுது? இப்போ 10 லட்சம் இது இருக்குது, ஓட்டி போலிங் பூத்ஸ் இருக்குது. அதனால் அந்த 10 லட்சத்துக்கு ஒரு பூத்துக்கு ஒரு 2 மிஷின்னு வச்சுங்க. அப்படி வச்சுன்னா கூட ஒரு 20 லட்சம் மிஷின் இருக்கணும். இப்போ 10 லட்சமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மிஷின். நாங்கள் இருக்கிறது 8-9 லட்சம் மிஷின் நாங்கள் இது பண்ணிடணும். இப்போ ஒரு 10 லட்சமோ 12 லட்சமாக இருக்கலாம். அதனால ஒரு அடிஷ்னல் 10 லட்சம் தேவைப்படலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வந்தா அது சாத்தியமான ஒன்று தான். அது பல்வேறு நன்மைகளை வழங்கக்கூடிய ஒன்று அப்படின்னு டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி நம்முடைய பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை நாம் பார்த்தோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தரோடு செய்தியாளர் ராதா.